السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும், இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாலாவின் சலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மகஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமா சொன்ன நிலைமையில் மரணமாகக்கூடிய நல்ல ஒரு நசீபை அல்லாஹு தாலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய ரமலான் மாதத்தை ஈமான் சலாமத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு பரிபூர்ணமாக அடைந்து அந்த ரமலானுடைய அனைத்து இரவிலே இறங்கக்கூடிய அனைத்து ரஹமத்துகள், பரக்கத்துகள், அனைத்து நலவுகளையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம்மவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை ஷாபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவிலே ரமலான் என்ற மகத்தான அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய ரஹமத்தை பெற்ற அந்த ஜும்மாவை அடுத்த வாரம் நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். யாராலும் எதுவும் ஆகாது, ஏன் நம்மாலும் எதையும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையான ஈமானாக இருக்கின்றது. அந்த ஈமான் திடீரென்று வரும், திடீரென்று மறைந்து போய்விடும். அந்த ஈமான் எல்லா நேரமும் நிலைத்திருந்தால் நாம் பரிபூர்ண வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். எதை வைத்தும் எதையும் சாதிக்க முடியாது. வரக்கூடிய ரமலானிலே பரிபூர்ணமாக நான் நோன்பு நோக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நினைத்ததினால் அதை அமல் செய்துவிட முடியும் என்று என்னால் நானும் சொல்ல முடியாது. கல்பு எப்பொழுது மாறும் என்று நமக்கு தெரியாது. எனவே அதையும் நாம் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த யுக்தியும் இல்லை,
உன்னுடைய கிருபை இல்லை என்றால் எதுவும் அசையாது, எதுவும் நடைபெறாது. உன்னுடைய பிச்சையினால், உன்னுடைய கிருபையினால் மௌத்தாகின்ற வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாக்கியா அல்லாஹ். மௌத்தாகின்ற வரை, கடைசி வரை அனுதினமும் ஐவேளை தொழுகையையும் ரமலானுடைய அந்த ஃபர்லான நோன்பை கடமை உணர்வோடு நோக்கக்கூடிய தௌஃபீக்கையும், ரமலானுடைய சுன்னத்தாக இருக்கக்கூடிய தராவிஹி தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை இவைகளையெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கும், இன்னபல குர்ஆன் ஓதுவது, சதக்கா தான தர்மம், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, ஸலவாத் ஓதுவது, எல்லா நல்ல அமல்களை செய்வதற்கும் நீதான் கிருபை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தாலே தவிர நம்மால் எதையும் மாற்ற முடியாது, நிகழ்த்த முடியாது. நான் பேசி உங்களை திருத்த முடியாது, ஏன் என்னை நானே திருத்திக் கொள்ள முடியாது அல்லாஹ்வுடைய உதவியின்றி. அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு உறுதியான ஈமான் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய குத்ரத்தை, வெளிப்பாட்டை நாம் பார்க்க முடியும். மோஜிசாவை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும், கராமத்தை பார்க்க முடியும். அல்லாஹு தாலா இதைத்தான் குர்ஆனிலே பலவிதமான சம்பவங்களாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மனிதன் ஒரு இயல்பு என்னவென்றால், தன்னை போன்றே பிறரையும் நினைப்பான். தனக்கு சில விஷயத்தை செய்ய முடிந்தால் அதை அவரும் செய்ய முடியும், ஏற்றுக்கொள்வான். இதே போன்று அல்லாஹ்வையும் நினைப்பான். அல்லாஹ்விற்கும் சிலதைத்தான் செய்ய முடியும் என்பதாக. அல்லாஹ் என்பவன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டவன். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த காரணம் இருந்தால்தான் காரியம் வெளிப்பட முடியும் என்று கிடையாது. எதிலிருந்து எதை வேண்டுமென்றாலும் அல்லாஹ்வால் கொண்டு வர முடியும். இறந்ததிலிருந்து உயிரை கொண்டு வருகிறான், முட்டையிலிருந்து உயிரான பறவையை, கோழி குஞ்சுகளை கொண்டு வருகின்றான், உயிரிலிருந்து மௌத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். இரவிலே பகலை புகழ்த்துகின்றான், பகலிலே இரவை புகழ்த்துகின்றான். எதை வேண்டாலும் அல்லாஹ்வால் செய்ய முடியும் என்ற ஒரு ஈமான் இருந்ததே என்றால் அவர்தான் அந்த நேரத்தில் பரிபூர்ண மூமினாக ஆகின்றார். நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் வைத்து அல்லாஹ்வை இணைத்து பார்த்துவிடக் கூடாது. ஒரு நோய் இருக்கிறது, இது சிகிச்சை செய்யாமல், அறுவை சிகிச்சை செய்யாமல் ஷிஃபா கிடைக்காது என்று உலகமே சொன்னாலும் ஒரு மூமின் என்ன நினைப்பான்? அல்லாஹ் நாடினால் அதையும் ஷிஃபாவாக ஆக்க முடியும் அறுவை சிகிச்சை இன்றி. நாம் வணங்கக்கூடிய ரப்பு, நாம் நம்பக்கூடிய ரப்பு, ரப்புல் ஆலமீன், அண்ட சராசரத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன். எந்த ஒரு ஈமான் பரிபூர்ணமாக வந்துவிட்டால் ஹராமான ரீதியிலே சம்பாதிப்பதற்கு யாருக்கும் தைரியம் வராது. ஏன்? ஹராமிலே சம்பாதிக்கின்றார் நிம்மதிக்காக. ஹராமில் சம்பாதித்தால் அந்த பணத்தை வைத்து நிம்மதி கிடைக்க முடியுமா? நிம்மதி என்று அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லவா இருக்கிறது. இன்ற ஈமான் உறுதியாக இருந்தால் அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை ஹராமை வைத்து நாம் ஏன் தேட வேண்டும்? பரிபூர்ண மூமின்கள், வலிமார்கள் ஹலாலை வைத்தே அதை தேட மாட்டார்கள். ஹலாலையான பணத்தை வைத்து நிம்மதியை, சந்தோஷத்தை கிடைத்துவிட முடியும் என்று நினைத்தால் அதுவே பரிபூர்ண மூமின்களுக்கு அழகு அல்ல. பணத்தை கொடுத்து விலை உயர்ந்த கட்டிலை வாங்கலாம், மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து விலை உயர்ந்த உணவை வாங்கலாம், பசியை நீக்கக்கூடிய தன்மையை பெற முடியாது. தாகத்தை நீக்கக்கூடிய, அடக்கக்கூடிய தன்மையை பெற முடியாது. சக்கராத்து நேரத்தில் கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் தாகம் தீராத அளவிற்கு தாகம் இருக்குமே. எனவே தாகத்தை தீர்க்கக்கூடிய சக்தி தண்ணீருக்கு கிடையாது, பசியை போக்கக்கூடிய சக்தி உணவிற்கு கிடையாது, தூக்கத்தை தரக்கூடிய சக்தி ஏசிக்கோ பெட்டிற்கோ உயர்ந்த விலை உயர்ந்த மெத்தைக்கோ கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தான் எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு ஈமான் பரிபூர்ணமாக வந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஈமான் எல்லா நேரமும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதை அல்லாஹ்விடத்தில் தான் மன்றாடி கேட்க வேண்டும். இப்படி பேசுவதனால் நான் அந்த ஈமான் உள்ளவன் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஆகுவதற்காக நாம் பேசுகின்றோம், கேட்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரமலானுடைய மாதத்திலே
அல்லாஹு தாலா மூமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக, வரப்பிரசாதமாக, விலை உயர்ந்த தன்னிகரற்ற ஒரு பாக்கியமாக, புதையலாக அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அதை பயன்படுத்தியவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதம் கழிந்ததற்கு பிறகு அனுபவிப்பார்கள். அதனுடைய பலனை இம்மையிலையும் மறுமையிலையும் கபரிலையும் பெறுவார்கள். அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இம்மையிலையும் மறுமையிலையும் நஷ்டமடைந்தவர்கள் கூட்டத்தில் ஆகிவிடுவோம். என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாம் ரமலான் மாதத்தில் கிடைக்கும். ரஹ்மத்து வேண்டுமா கிடைக்கும், பாவ மன்னிப்பு வேண்டுமா கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா கிடைக்கும், நரக விடுதலை வேண்டுமா கிடைக்கும், குழந்தை பாக்கியம் வேண்டுமா ரமலானில் கேட்டால் கிடைக்கும். காபாவிற்கு சென்று எத்தனையோ நபர்கள் அந்த காபாவுடைய திரையை பிடித்து அழுதி கதறி துவா செய்து குழந்தையோடு திரும்புகின்றார்கள். அந்த பாக்கியம் காபா செல்லாமலேயே உலகம் முழுவதும் ரமலான் திரையை அல்லாஹ் தென்பட செய்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு அனுப்பி வைக்கிறான். எனவே இது அது என்பதாக மட்டுப்படுத்தி விட முடியாது. ரமலானிலே எல்லாம் கிடைக்கும். சுபஹான் அல்லாஹ். ஒரு மாதத்திலே ஒரு நாளையிலே ஒரு அமலை செய்ய முடியும், எல்லா அமலையும் செய்ய முடியும் என்று சொல்ல முடியாது. இந்த மாதத்திலே தொழலாம், நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் வைக்கலாம், உம்ரா செய்யலாம், ஹஜ்ஜி செய்ய முடியாது. ஹஜ்ஜுடைய மாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த ரமலானுடைய ஃபர்லான நோன்பை இந்த மாதத்திலே நோன்பு வைக்க முடியாது. நஃபிலாக சுன்னத்தாக வைக்கலாம், நன்மை கிடைக்கும், அது வேறு. இருந்தாலும் ரமலானுடைய ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னதாக நோன்பு வைக்காதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் பிறை கன்ஃபியூஸாக இருக்கிறதே, ஏன் இந்த குழப்பம்? 2 நாள் 3 நாட்கள் முன்னதாக தொடர்ச்சியாக வைத்து விடுவோம், ரமலான் முழுவதும் கிடைத்து விடும் என்று யாரும் வைக்கக்கூடாது, ஹராமாக இருக்கிறது. ரமலான் பிறையை தேடி ரமலான் பிறை தென்பட்டு விட்டது என்று அந்த வரவேற்போடு அதை நோக்க வேண்டும் என்பதற்காக. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ரமலான் மாதம் எல்லா நலவுகளையும் நம்மிடத்திலே கொண்டு வருகிறது. அதை நாம் அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டும். அந்த ஒரு மாதத்திலே நாம் எல்லாவற்றையும், இன்ப துன்பங்களை எல்லாம் துறந்து, தூக்கத்தை எல்லாம் துறந்து, வேலை பலுக்களை எல்லாம் குறைத்து, மாற்று வழியை ஏற்படுத்தி, மற்ற ஒரு வேலையாளை அதிகப்படியாக வைத்து அவருக்கு சம்பளமாவது கொடுத்து விட்டு நாம் பரிபூர்ணமாக இபாதத்திலே கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமலான் கிடைக்காது. அடுத்த ரமலானிலே நான் இருப்பேனா, ஹயாத்தாக இருப்பேனா சொல்ல முடியாது. அடுத்த நாளே, அடுத்த நொடியே தெரியாத பொழுது அடுத்த ரமலான் என்று எப்படி நினைக்க முடியும்? கண்ணியமானவர்களே, ஜிஹாதில் கலந்து கொண்டு ஷஹீதாக ஆனால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட அதிகமான நன்மை ரமலானிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தடவை ஒரு சஹாபி கனவுல பார்க்கின்றார்கள், 2 நபர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். பொதுவான ஒரு சட்டம், ஒருவர் 20 வயதிலே இஸ்லாத்திற்கு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம், மற்றொரு நபர் 80 வயதிலே வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 80 வயதும் செய்த அனைத்து பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும், அன்று பிறந்தவனாக பாலகனாக ஆகுவார். 20 வயதிலே வந்தவருக்கும் அந்த 20 வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அன்று பிறந்த பாலகனாக ஆகுவார். அப்படி 2 நபர்கள் ஒரே நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது 2 பேரும் அன்று பிறந்த பாலகன். வயதுதான் வித்தியாசம், இவருக்கு 20, அவருக்கு 80. ஆனால் 2 நபர்களும் அன்று பிறந்த பாலகனாக இருக்கிறார்கள். ஒன்றாக வாழ்கிறார்கள், தொழுகிறார்கள், இபாதத் செய்கிறார்கள். ஒருவர் ஜிஹாதில் கலந்து கொண்டு ஷஹீதாக வஃபாத்தாகிவிட்டார். மற்றொரு நபர் வஃபாத்தாகவில்லை, மேலும் 1 வருடம் ஹயாத்தாக இருக்கிறார். ஆனால் 1 வருடம் கழித்து சாதாரண வஃபாத்தாக வீட்டிலே வஃபாத்தாகின்றார். ஜிஹாதுக்கு செல்லவில்லை, ஷஹீது அல்ல. கனவிலே அல்லாஹ் பலருக்கு பல காட்சிகளை தருவான். அப்படி மற்றொரு சஹாபி, அந்த 2 பேரும் வஃபாத்தானதற்கு பிறகு ஒருவர் ஜிஹாதிலே ஷஹீதானார், மற்றொருவர் 1 வருடம் அதிகப்படியாக வாழ்ந்து வீட்டிலே வஃபாத்தானார். 2 நபர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். ஹயாத்தா இருக்கக்கூடிய ஒரு சஹாபி கனவு பார்க்கின்றார்கள். அந்த கனவிலே பார்க்கும் பொழுது சொர்க்கத்திற்கு யாரை முதலிலே அழைக்கப்படுகிறது என்றால், யார் 2வதாக வஃபாத்தானாரோ, வீட்டிலே வஃபாத்தானாரோ அவரை அழைக்கப்படுகின்றார். பிறகு சிறிது நேரம் கழித்து பிறகுதான் அந்த முந்தி வஃபாத்தான ஷஹீதானவரை அழைக்கப்படுகிறார்.
இந்த கனவை பார்த்ததற்கு பிறகு கனவை கண்ட சஹாபிக்கு ஒரே குழப்பம். என்ன இப்படி இருக்கிறது? ஒருவர் ஷஹீதானவர், 2 பேரும் ஒன்றாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஷஹீதானவர் அல்லவா முதலிலே சொர்க்கம் சென்றிருக்க வேண்டும். சுபஹான் அல்லாஹ். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த கனவை சொல்கிறார்கள். சொல்லவில்லை என்றால் கூட பொய்யான கனவு, ஷைத்தான் காட்டிய கனவு என்று நினைத்து விடலாம். நாயகத்திடத்திலே சொல்லிவிட்டால் அது ஷைத்தானிடமிடம் வந்ததற்காக இருந்தால் நாயகம் சொல்லி இருப்பார்கள். ஆனால் அந்த கனவை அங்கீகரித்தார்கள். மேலும் சொன்னார்கள், இதிலே என்ன உங்களுக்கு ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், அவர் ஷஹீதாக வஃபாத்தானாரே, இவர் 1 வருடம் கழித்து வீட்டிலே வஃபாத்தானாரே. சுப்ஹான் அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேரும் ஒன்றாகத்தானே இஸ்லாத்திற்கு வந்தார்கள். 2 பேரும் 10 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 10 வருடத்தில் எவ்வளவு தொழுவாரோ அது அவரையும் தொழுதிருப்பார். இவர் 11 வருடம் தொழுகை தொழுதிருப்பார். இவர் செஞ்ச சஜிதாவையும் அதே போன்று முக்கியமாக சொல்லுவார்கள், அவரை விட 1 ரமலானை அதிகப்படியாக இவர் பெற்றிருக்கிறார் அல்லவா, இந்த ஒரு பாக்கியம் இந்த ரமலானில் லைலத்துல் கத்ரை அடைந்திருப்பார். எவ்வளோ பாக்கியம் பெற்றிருப்பார். இந்த பாக்கியத்தை வைத்து இவர்தான் முதலிலே சொர்க்கம் செல்வதுதான் நியாயமானது, அதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். என்றால் 1 ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் என்பது எவ்வளோ மகத்தானது. கண்ணியமானவர்களே, சிறப்பான நாட்கள், மாதங்களுடைய சிறப்புகள் அதிகமாக பேசப்படுவதில்லை. கடைசி காலத்து கியாமத்து நாள், உலக அழிவு நாளினுடைய நெருக்கத்தினுடைய அடையாளம். சிறப்பானவர்கள் மதிக்கப்படுவது இல்லை. நல்லவர்களை, பெரியவர்களை, வயோதிகமானவர்களை கண்ணியப்படுத்தப்படுவது கிடையாது. அதுபோன்று சிறப்பான மாதங்களை அதற்கு எல்லாம் சமம் என்று பேசப்படக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமலான் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது நோன்பு. எத்தனையோ நபர்கள் எல்லா நல்ல அமலும் செய்வார்கள். தராவி துழுவாங்க, நோன்பு கஞ்சி, சஹர் உணவு எல்லாம் செய்வார்கள். நோன்பு வைக்க சக்தி இருந்தும் நோன்பு வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் என்ன நன்மை செய்தாலும் பரதான நோன்பை விட்டுவிட்டு, சக்தி இருந்தும் வேண்டும் என்றே விட்டுவிட்டு, எந்த நன்மையை செய்தும் ஈடாக அல்ல, அணு அளவு கூட உயர முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவைகள் எல்லாம் சுன்னத்துக்கு சுன்னத்துடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். தொப்பிலில் இருந்து முட்டி வரை மறைப்பது பருது, மேலே பனியன் போடுவது, கால் சாக்ஸ் அணிவது அதெல்லாம் சுன்னத்து. செப்பல் அணிவது, தொப்பி அணிவது, தலப்பா அணிவது. ஒருவர் பருளை விட்டுவிட்டார், மறைக்கவில்லை, ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, தலப்பா கட்டினால் பெரிய நன்மை என்பதாக 70 மடங்கு நன்மை தொழுகையிலே கிடைக்கும் என்பதாக தலப்பாவை கட்டி கொண்டால் அவர் தொழுகையை ஏற்கப்படாது. பருளை விட்டு சுன்னத்தான அமல்களை செய்து இதை வைத்து சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைப்பது மிகப்பெரிய பாதகமான ஒரு விஷயம். ரமலானிலே முக்கியமாக செய்ய வேண்டியது பரதான நோன்பு மட்டும்தான். பரதான நோன்புதான் முக்கியம், கட்டாய கடமை. வருடத்திற்கு ஒரே 1 மாதம் தான் அல்லாஹ் தஆலா பரதான நோன்பை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்து, அரபாவுடைய நோன்பு சுன்னத்து, துல்ஹஜ் முதல் 10 நோன்பு வைப்பதெல்லாம், முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பதெல்லாம் சுன்னத்து. கண்ணியமானவர்களே, வருடத்திற்கு ஒரே ஒரு தடவை பரதான நோன்பு, கட்டாய கடமையான நோன்பு. அந்த கடமை உணர்வோடு நோன்பு வைக்க வேண்டும். சில பேர் எனக்கு முடியாது என்று நினைத்து கொண்டே நோன்பு வைக்காமல் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, வயோதிகமானவர்கள், முடியாதவர்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறது. நீங்கள் வைத்து பாருங்கள். நோன்பு வைத்து விட்டு முறித்தால் பெரிய பாவம் என்று, வைக்க முடியாது என்று கற்பனையாக நினைத்து கொண்டே பல வருடங்கள் நோன்பை விட்டு கொண்டிருக்கிறார்கள். தாராளமாக அது போன்று இயலாதவர்களுக்கு, தங்கடம் உள்ளவர்களுக்கு வைக்க முடியுதா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எப்பொழுது ரொம்ப முடியாமல் போய்விடுகிறதோ அந்த நேரத்தில் நோன்பை திறந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு பாவம் கிடையாது. ஒரு நாள் வைத்து விட்டால் சுப்ஹான் அல்லாஹ், இவ்வளவு சுலபமாக இருக்கிறது. எத்தனையோ நேரங்கள் பிரயாணத்திலேயோ அல்ல வீட்டிலேயோ சமையல் லேட்டாகுவது, கல்யாணத்தில் பந்தி பரிமாறுவதன் மூலமாக பகல் முழுவதும் எத்தனை நபர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு நியத்து இல்லாமல் காலையிலையும் நாஸ்டா கிடையாது, மதியமும் சாப்பாடு கிடையாது. அவர்கள் மதிய சாப்பாட்டை மகரிப் நேரத்தில் தான், அதுவும் பயங்கரமான வேலை பலுவோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் அவர்களுக்கு முடியும். நோன்புக்கு மட்டும் வைத்தால் பாவமாயிருமோ, முடித்துவிடக் கூடாதோ? இயலாதவர்கள் முறிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. கண்ணியமானவர்களே, நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நோன்பு வையுங்கள். நம்முடைய வீடுகளிலே மனைவியையும் மக்களையும் நோன்பு வைக்கும்படி ஏவுங்கள். நோன்புதான் பருள், நோன்புதான் முக்கியம். அதை வைத்துவிட்டு பிறகு என்ன நல்ல அமலை எவ்வளவு வேண்டும் என்றாலும் செய்யுங்கள். நோன்பை விட்டுவிட்டு மற்ற அமலை செய்து சக்தி இருந்தும் விட்டுவிட்டு மற்ற என்ன நல்ல அமல் செய்தாலும் நன்மையுடைய பட்டியல் உயர்ந்தாலும் நோன்பை வேண்டும் என்ற சக்தி இருந்தும் விட்ட பாவத்துடைய தட்டையிலே வைக்கப்படும் அல்லவா, அது பயங்கர கனமாகிவிடும். பாவத்துடைய கணம் நினைத்து கொள்ளாதீர்கள். நோன்பு வைத்தால் நன்மை, வைக்கவில்லை என்றால் பாவம் இல்லை நினைத்து கொள்ளாதீர்கள். அது சுன்னத்தான நபிலான விஷயங்களுக்கு, முஸ்தஹப்பான விஷயங்களுக்கு. ரமலானுடைய நோன்பு வைத்தால் நன்மை, வைக்கவில்லை என்றால் சக்தி இருந்தும் மிகப்பெரிய பாவம். ஜினா செய்ததை விட பெரிய பாவம், மதுபானம் அருந்தியதை விட பெரிய பாவம், சிறுக்கை போன்று அல்லாஹ்வை மறுத்த ஒரு பாவம். கடமையான நோன்புக்கு கடமையினரோடு முக்கியத்துவம் கொடுங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை கூறி முடித்துக் கொள்வோம். முக்கியமாக 3 அமல்கள் இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை செய்தால், நம்ம எத்தனை நபர்கள், மனிதன் மறதியாளன், இன்சான் என்றாலே நிசியான் மறதியாளன், பாவம் செய்யக்கூடாது என்று நினைப்பான், தவறுதலாக செய்து விடுவான். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். சுப்ஹான் அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னித்து குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, முன்பு செய்த அனைத்து பாவத்தையும் மன்னிக்க கூடியதாகத்தான் இந்த ரமலானை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். வருடம் முழுவதும் செய்த ஏராளமான எண்ணற்ற எத்தனை பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்க மாட்டான் என்று நினைக்காதீர்கள். நினைத்தால் அதைவிட பெரிய பாவம் வேறொன்றும் கிடையாது. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன். குறிப்பாக ரமலான் மாதத்திலே 3 அமல்கள் செய்தால், 3 அமல்களில் ஒவ்வொரு அமலும் அன்று பிறந்த பாலகனாக முன்பு செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடும். வருங்காலத்தில் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்கும் என்று அல்ல, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பத்ர் சஹாபாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட சிறப்பு. ஆஷுரா, அந்த அரப்பாவுடைய நோன்பு வைப்பதன் மூலமாக முன்பு ஒரு வருட பாவம், பின்பு ஒரு வருட பாவம், அது அரப்பாவுடைய நாளுடைய சிறப்பு. ஆனால் இந்த ரமலானிலே மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் தம்பி. சுப்ஹானல்லாஹ், ரமலானிலே யார் நோன்பு நோக்கிறாரோ அந்த மாதம் முழுவதும் 29ஓ 30ஓ அது நமக்கு பிரச்சனை அல்ல. பிறை தெரிந்தவுடன் நோன்பை ஆரம்பிப்போம். அடுத்த பிறை திறந்துவிட்டால் அடுத்த அந்த நாளை பெருநாளாக அடுத்த நாளை கொண்டாடி விடுவோம். சில பேர் 30 வரவில்லையே எனக்கு நன்மை கிடைக்காது என்று நினைப்பார்கள். மாதம் 29ஆகவும் ஆகும், 30ஆகவும் ஆகும். சூரிய கணக்கு தான் ஒரே ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். நம்ம நோன்பு வைப்பது தொழுகை எல்லாம் சூரிய கணக்கு. எனவே தான் ஜூன் மாதத்திலே அசல் தொழுகை இத்தனாம் தேதி என்ற நேரத்தில் வந்ததோ கியாமத் நாள் வரை அதே ஜூன் மாதம் அத்தனாம் தேதி அதே நேரத்தில் தான் வரும். அது சூரிய ஓட்டத்தை வைத்து ஐவேளை தொழுகை, சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய அஸ்தமம் என்பதாக. ஆனால் நோன்பு என்பது சந்திர கிரகணம், சந்திரனை வைத்து, கமரை வைத்து, ஹிலாலை வைத்து, பிறையை வைத்து கொண்டாடுவது. எனவே நாயகம் சொன்னார்கள், சில மாதம் 29ஆகவும் முடியும், சில மாதம் 30ஆகவும் முடியும். அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. 29 வரை சந்தேகம் இல்லை. 29 முடிந்த பிறகு பாருங்கள், பிறை தென்பட்டால் இந்த மாதம் 29ஓடு முடிந்து விட்டது, மறுநாள் அடுத்த மாதம். பிறை தென்படவில்லை அல்லது மேகமூட்டமாக இருக்கு, உண்மையில் பிறை பிறந்தது, ஆனால் மேகமூட்டம் யாருக்கும் அந்த ஊரிலே தெரியவில்லை என்றால் அப்பொழுது 30ஆக நீங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய நோன்பு, அந்த பருளான நோன்பு யார் 30 நாளோ அந்த 29 நாளோ நோன்பு வைக்கிறாரோ, சுப்ஹான் அல்லாஹ், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, பிறந்ததிலிருந்து செய்த அனைத்து பாவம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக ஆகிறார். ஒரு நாளையிலே 24 மணி நேரத்திலே ஏராளமான எத்தனை பாவங்களை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், சிந்திச்சிருப்போம். எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாகிய ரமலானை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்றால் அதிலே நோன்பு வைத்தால் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் என்று இருந்தும் நாம் நோன்பு வைக்கவில்லை என்றால் எவ்வளோ பெரிய கை சேதமாக இருக்கும். பெரும்பாவம் செய்தால் ஒரே ஒரு தௌபா மட்டும் செய்தால் போதும். அல்லாஹ்விடத்திலே மனசார சொல்லி, யா அல்லாஹ், நீ அனைத்தையும் அறிந்தவன், இந்த பெரும்பாவத்தை செய்து விட்டேன், இத்தனை தடவை செய்து விட்டேன், ஏன் கணக்கு எனக்கே தெரியாமல் செய்து விட்டேன், உன்னுடைய கிருபையினால் மன்னித்து விடு என்று ஒரு தடவை மனம் வருந்தி தௌபா செய்தோமே என்றால் எல்லா பெரும்பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். 3 அமல் சொன்னோம். 1, ரமலானுடைய அந்த பருளான நோன்பு வைத்தால் அந்த மாதம் கழியும் பொழுது அன்று பிறந்த பாலகனாகி விடுவான்.
இரண்டாவது அமல் இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட 3 ஹதீஸும் கண்ணியமானவர்களில் இரண்டாவது தராவிய தொழுகை. யார் பரிபூர்ணமாக தொழுகிறாரோ அவருக்கும் அன்று பிறந்த பாலகனாக ஆகிவிடுவார். மூன்றாவது விதமான அமல், யார் லைலத்துல் கத்ரை பரிபூர்ணம் அடைந்து கொள்கிறாரோ அவரும் அன்று பிறந்த பாலகனாக ஆகிடுவார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரக்கூடிய ரமலானை பரிபூர்ணமாக நோன்பு இருக்கக்கூடிய ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.